எல்லோருக்கும் வணக்கம். விவேகானந்தரின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம். விவேகானந்தர் பொன்மொழிகள் பல புரிந்து விளக்குவதற்கு கடினமாக இருக்கிறது. முடிந்தவரை என்னால் முடிந்தவரை விளக்க பார்க்கிறேன். விளங்கினால் நல்லது, விளங்காவிட்டால் ஒன்றும் தவறா போவதில்லை. ஏனென்றால் நமக்கு தேவை நமது மந்திரம் மட்டுமே. மிற்றவைகளெல்லாம் பொழுதுபோக்குக்காக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கைக்கோ இல்லை ஆன்மீகத்திற்கோ தேவையில்லை. விவேகானந்தரின் பொன்மொழிகள் ஒன்றை படிக்கிறேன். The moment I realize God sitting in the temple of every human body. என்ன செய்ய? ஒவ்வொரு மனித உடலிலும் இறைவன் வசிக்கிறான். இது உண்மைதான். எல்லாம் சிவமயம் என்று சொல்வது அர்த்தம் இதுதான். ஒவ்வொரு மனித உடலிலும் இறைவன் வசிக்கிறான். The moment I stand in reverence before every human being. ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பும் நான் பக்தியுடன் நிற்கும் பொழுது, and I see God in him. நான் கடவுளை அந்த மனிதனின் உடனே பார்க்கும் பொழுது என்னுடைய எல்லா பந்தங்களும் அருந்து விடுகின்றன. நான் சுதந்திரமாய் பறக்கிறேன் என்கிறார். எல்லாம் சிவமயம் என்று நாம் உணர்ந்து விட்டால் நமக்கு பந்தங்கள் ஏதும் இல்லை. நாம் முழு சுதந்திரம் அடைந்து விட்டோம். இந்த உடல் கூட நமக்கு ஒரு பந்தமாக தெரியாது. எல்லா உடல்களும் நமது உடலாக தெரியும். இறப்பு கூட ஒரு பந்தமாக தெரியாது. எதுவுமே நமக்கு பந்தங்கள், சொந்த பந்தங்கள் எதுவும் நம்மை கட்டுப்படுத்தாது. எதுவும் நமக்கு கட்டுப்பாடு என்று எதுவுமே இருக்காது. எப்பொழுது நாம் எல்லாம் சிவமயம் என்று உணரும் போது, ஒவ்வொரு உடலிலும், ஒவ்வொரு விலங்கிலும், ஒவ்வொரு பறவையிலும், ஒவ்வொரு பூச்சியிலும், ஒவ்வொரு நகராத பொருட்களிலும் நாம் சிவனை பார்க்கும் பொழுது நாம் விடுதலை அடைகிறோம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். நமது மந்திரம் அன்பே சிவம். அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம். எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.